எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மிளகு முறுக்கு தான் செய்து பார்க்க போகிறோம். இதை வந்து மிளகு சேவன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த A2B ரெஸ்டாரண்ட்டில் வந்து இது சரியான ஃபேமஸ், நல்ல டேஸ்ட். நான் ஒரே வாங்குறேன். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னா நல்ல டேஸ்ட்டாக வந்துச்சு. அதான் உங்களுக்கும் காட்டுவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்து காட்ட போகிறேன். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். எங்களுக்கு குறைவான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே செய்து முடிச்சிடலாம். 1 கப் கடலைமா, 1/4 கப் அரிசிமா வந்து நான் கடையில் வாங்கின நார்மல் அரிசி வறுத்த பேக்கெட்டில் இருக்கிற மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். அதை விட இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். நாங்கள் இப்போ டக்குன்னு செய்துருவோம். நான் இதில் 3/4 கரண்டிக்கு கிட்ட 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுக்கிறேன். இது சரியான காரமான மிளகு, அதனால் நான் 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்களோட மிளகுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வரையும் கூட போடலாம். இதை வந்து 1-2 உடைக்க போகிறோம். பவுடராகவும் இரண்டக்கூடாது. இப்படி 1-2 நல்ல, அதுக்காக முழுசாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு அறுவல் நெருவலாக இதை இடிச்செடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா அறுவல் நெருவலாக இடிச்செடுத்துட்டேன். அதே மாதிரி 2 வெள்ளைப்பூடு, இதை மறந்துட்டேன் அப்போது எடுத்து வைக்கிறதுக்கு. இதுக்குள்ளே கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதையும் இடிச்செடுத்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வைப்போம். கொஞ்சம் உப்பு போட்டு இடித்தா இப்படி நல்ல பேஸ்ட்டாக வந்துடும். இல்லை உங்கள்கிட்ட தனியாக வெள்ளைப்பூடு பேஸ்ட் இருந்தால் அதில் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூனுக்கிட்ட எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் மாவுக்குள்ள வச்சுருவோம். 1 கப் கடலைமா, 1/4 கப்புக்கு கிட்ட அரிசிமா, கடையில் வாங்கின அரிசிமா தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நல்ல பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனில் கொஞ்சம் நிரப்பி எடுக்கணும். இதை எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற உப்பு போடுவோம். உப்பு வந்து நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு தான் எடுத்தேன். நான் அதில் கொஞ்சம் வந்து உள்ளிக்கு யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் அந்த கலருக்கு. கடலைமா போடுறபடியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக, ஆக கூடிடக்கூடாது. இதை போட்டு நல்லா ஒரு பிணைஞ்சிட்டு பட்டர் நல்லா எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா பிணைஞ்சு விடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்பூடு பேஸ்ட், அடுத்தது மிளகு. இப்போ தேவையான இதெல்லாம் பொருட்கள்லாம் இவ்வளோ சேர்த்தாச்சு. இவ்வளவுதான். இனி நாங்கள் ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை பிணைஞ்சு எடுக்க போகிறோம். நார்மல் வாட்டர் தான் விடணும். நான் ஒரு 1/4 கப்புக்கும் குறைவாக தான் எனக்கு தண்ணி பிடிச்சிருக்குது. இப்படி கொஞ்சம் பிசுன்னு தான் புளியணும். அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். உங்களுக்கு ஆக ஒட்டின மாதிரி இருந்தால் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் கையில் தொட்டுட்டு பிணைஞ்செடுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் இலக்கமாக இப்படி ஒட்டுற மாதிரி குழச்செடுத்தாச்சு. நான் வந்து இன்றைக்கி என்கிட்ட வந்து இந்த முறுக்கு கண் இல்லை, அதில் 3 இருக்கும், அதில் புளிஞ்செடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பெரிய கண்ணாக இன்னொன்று இருக்குது. இது வந்து கொஞ்சம் சின்னனாக வரும், ஆக மெல்லிஸாக வந்துடும் கொஞ்சம். அதனால் நான் இதை யூஸ் பண்ணலை. நான் இதில் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட 3 கண் இதில் இருக்கிறது இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போட்டுட்டு பொரிச்செடுத்துட்டு அப்படியே உடைச்சி விட்டுடலாம். இப்போ நான் இன்றைக்கி இதில் ட்ரை பண்ண போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு எண்ணெயை கொதிக்க விட்டுருக்குறேன். நான் வச்சுட்டு நாங்கள் இதுக்குள்ளே புளிஞ்செடுக்கலாம். எண்ணெய் வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது. நான் இதுக்குள்ளேயே தான் நேராக புளிஞ்சு விட போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க, சமையலுக்கு புதுசுன்னா அப்படி செய்யாதீங்க. இந்த ஒரு கரண்டியை எடுத்துட்டு இதில் சாடையாக எண்ணெயை போட்டுட்டு இதுக்கு மேலே புளிஞ்சிடுங்க. புளிஞ்சிட்டு சின்ன இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி போட்டு எடுங்க.
நெருப்பு மெதுவாகவே எரியட்டும். எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட கொதிச்சிட்டுது. மெதுவான நெருப்பில் வச்சு இந்த சத்தம் அடங்க விட்டு நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் முதல் தரம் செய்கிறீங்கன்னா நீங்கள் இப்படி மெதுவாகவே இப்படியே செய்து கொள்ளுங்க. நான் இப்படியே இதுக்குள்ளே பொரிய விட்டுட்டு பிறகு உடைச்சு எடுத்துடுவேன். நீங்கள் இதுக்குள்ளே வச்சே கூட உடைக்கலாம். நல்லா இப்படி சத்தம் அடங்கினோன்னு எடுத்துடலாம். இல்லை இப்படி ஒரு பொன்னிறமாக வந்துடும். அதோட வந்து நல்லா சத்தமும் அடங்கிடும். அடுப்பில் நீங்கள் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சு செய்தால் தான் நல்லா மொறுமொரண்டு வரும் இந்த முறுக்கு. நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா நான் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு 2 செகண்டில் நானே உடைச்சி விட்டுட்டேன். அதுக்குள்ளே கொஞ்சம் போட்டோன்னா அது கொஞ்சம் முருகிடும். அப்போ நாங்கள் உடைச்சி விட்டுட்டோம்னு சொல்லிச்சுன்னா இது நான் சட்டிக்குள்ளேயே உடைச்சது. மற்றது வந்து இந்த அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நாங்கள் உடைச்சிடலாம். உங்களுக்கு சத்தம் கேட்குமென்னு நினைக்கிறேன். நல்லா முறுமுறன்னு வந்திருக்குது. அடுப்பை மட்டும் நல்லா சிம்மில் வச்சு சுட்டெடுத்தீங்கன்னா சரி. நல்ல வெள்ளைப்பூடு பெருங்காய வாசத்தோட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான முறுக்கு ரெசிபி ரெடி ஆகிட்டுது. நீங்களும் இதை செய்து பாருங்க. தீபாவளி எல்லாம் வருது. நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.